அல்லேலூயா. அவங்க வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து நாம் ஒரு சில சத்தியங்கள் இதனால் வாசித்து தியானித்து நாம் ஆராதனைக்கு கடந்து போகலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:6. சபைக்கு வரும்போது எதை எடுத்து வரணும்? பட்டயத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். பட்டயம் எது? பைபிள். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பட்டயம் எது? தேவனுடைய வசனம். சரியா? அதான் நம்மளை உயிர்ப்பிக்கும், உருவாக்கும், நடத்தும், பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால 1 தீமோத்தேயு 6:6 வாசிப்போம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்து, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நிச்சயம். எது நிச்சயமா? நான் எது கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. நிச்சயம். சரியா? அதனால போதும் என்கிற மனதுடனே நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல என்னங்க, பண ஆசை இருக்கிறதுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எனக்கும் நமக்கு எல்லாருக்கும் என்னங்க, இந்த பண ஆசை அதிகமாகிடக்கூடாது. அல்லேலூயா. பண ஆசை அதிகமான என்ன, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எல்லா பக்கம் பிரச்சனை வரும். அதனால இந்த நாள்ல பண ஆசையை குறித்து நம்ம என்ன பண்ண, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப போதுங்கிற மனசு என்னங்க, பெருத்த ஆதாயம். போதுங்கிற மனசு என்னங்க, ஒரு வண்டி இருக்கா பரவாயில்ல, வண்டியே இல்லையா பரவாயில்ல, அது போதுப்பா. சைக்கிள் இருக்கா போதுப்பா, எனக்கு இது போதுப்பா, இது போதுமானதுதான். ஆனா ஊடகங்கள் என்ன பண்றான், பெருசா அறிமுகப்படுத்துறான், பெருசா வாங்கணும், பெருசா செய்யணும், பெருசா கார் வாங்கணும், பெருசா பைக் வாங்கணும், அப்படிதான் அதை வாங்கி ஓட்டி அலப்பற பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளை போட்டு என்ன பண்ணுவான், அப்படியே கவர்ச்சியா இருப்போம். ஆனா நம்ம வேத வசனத்துக்கு தான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால வாசிக்கிறோம், போதுங்கிற மனதை கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்துல ஒண்ணுமே நான் ஆதாயப்படுத்தலைங்க. வீடு கட்டல, என் பொண்ணுக்கு சரியான நகை போடல, என் பிள்ளைய சரியா படிக்க வைக்கல, பரவாயில்ல இருக்கு. போதுங்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டிட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, எஸ்கேப் ஆகி ஓடிடக்கூடாது. கடனை வாங்கி வச்சு சிலர்லாம் அப்படிதான். குழு கடன் எப்படி, ஒரு கடன் 2 கடன், எத்தனை கடன்? 9 கடன். வாரத்துக்கு எத்தனை நாள் தான்? 7 நாள் தான். ஆனா நீங்க எத்தனை கடன் வாங்கி வச்சிருப்பாங்க? குழுவுல வந்து 9 கடன். 9 கடன் வந்து நிற்பான். நைட்டெல்லாம் தூக்குங்க, வீடை கட்டிட்டேன், வீடு கட்டுறதுனால உனக்கு யாராவது எது கொடுக்க போறாங்க இல்லை. அப்ப போதுங்கிற மனசு, அவனுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கு தக்கன குடும்பத்தை நடத்தணும், அதுக்கு தக்கான என்ன பண்ணணும், வாழ பார்க்கணும். நாம் அதிகமாக பிரயாசப்பட்டு இந்த பக்கத்துல ஒருத்தர் வீடு கட்டி விட்டான், பக்கத்துல ஒருத்தர் பைக் வாங்கி விட்டான், பக்கத்துல ஒருத்தர் கார் வாங்கி விட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கக்கூடாது, அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. போதுங்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியோ மிகுந்த ஆதாயம். எப்ப நம்ம போதும் சொல்லுவோம், ஒண்ணுதான் நம்ம போதும் சொல்லுவோம். மற்றதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, வேணாண்டவர் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும், உலகார ஜெபம் பண்ணணும், ஆசீர்வதி ஆண்டவர் ஆசீர்வதிங்க. போதாது ஜெபம் பண்ணணும். ஆனா நம்மளும் எல்லாருமே ஒண்ணு மட்டும் போதும் சொல்லுவோம். சொல்லுவோம் சாப்பாடுல ஏன்னா இங்க நேரத்துக்கு வைக்கணும், போதும் அது நன்னாச்சு, நிறைஞ்சிருச்சு, எனக்கு போதும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, போதுங்கிற மனதினுடைய தேவபக்தியோ மிகுந்த ஆதாயம். அப்ப போதும் என்றது நம்ம இப்போ சாப்பாடு போது சொல்லுவோம். அதே போல என்ன பண்ணோம்னா, நமக்கு இருக்கிறது போதும், நம்ம வருமானத்துக்கு இதுதான் சரியானது, நம்ம என்னங்க, நான் செய்யற வேலைக்கு இது போதுமானது, இது போனது, இந்த சைக்கிள் போதும், என் வருமானத்துக்கு சைக்கிள் கூட வேணாம், போதும், நான் நடந்து போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதும். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருந்தா என்னங்க, அதான் மிகுந்த ஆதாயம். என்னங்க, மிகுந்த ஆதாயம். கார் வாங்கலாது, அதே மிகுந்த ஆதாயம் தாயா. போதுங்கிற மனசே என்னதான் மிகுந்த ஆதாயம். ஆடி வீடு கட்டல, அது கட்டுறது பரவாயில்லை. அல்லேலூயா. மிகுந்த ஆதாயம். லாசரு ஏதாவது கட்டாரா? அவரே அப்படியே தரித்திரரா இருந்து செத்து போயிட்டாரு, தரித்திரரா இருந்து செத்து போயிட்டாரு. அல்லேலூயா. ஆமா. ஆனா மிகுந்த ஆதாயம், அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஆமென். போதுங்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதுங்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியுடன் இந்த லாசரு வாழ்ந்த நினைவிட்டார், பரலோகம் போயிட்டார்.
அவர் என்ன மற்ற என்ன பண்ணிட்டாரு, அந்த ஐஸ்வர்யம் நரகத்துக்கு போயிட்டார். வேணும் 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 எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் பணம் வேணும், எல்லாம் வேணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தெய்வீக ரகசியத்தை விட்டு விட்டார். தேவ திட்டங்களை மறந்து விட்டார். தேவனுக்கு ஆராதனை செய்வதை மறந்து விட்டோமானால் என்னங்க, தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவதால் ஒரு கவனம் ஒரு பயனும் இல்லை. ஒரு உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. இந்த பூமியில இல்லை, அங்கேயும் லாபம் இல்லை, நஷ்டம் என்று பார்ப்போம். அதனால இந்த உலகம் இப்பொழுது நம்மளை என்ன செய்ய சொல்லுன்னா, நீ அதிகமாக இச்சை, அதிகமாக பண ஆசை உள்ளவனை, அதிகமாக வீடு கட்ட ஆசைப்படும், அதிகமாக சீக்கிரம் பைக் வாங்குவார், அதிகமாக சம்பாதிக்கப்பார், 6ஆம் நாள் பிறகு பார்த்துக்க அப்படி ட்ரைனிங் கொடுக்குற ஒரு உலகமா இந்த உலகம் மாறி கொண்டு போயிருக்கு. ஆனா தெய்வீக திட்டங்க, ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டும், ஆண்டவர் கொடுக்க வேண்டியது மதிப்பை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆராதனை, ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கணத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பதை நிச்சயம். எதுவுமே நம்ம கொண்டு வந்ததில்லை. நம்ம ஏதாவது கொண்டு போக போறோமா? ஒண்ணுமே கொண்டு போகிறது கிடையாது. இங்கதான் நம்ம பட்டா போட்டி, இது என்னோட இடம், இது என்னோட பைக்கு, இது என்னோட காரு, இது என்னோட சர்ச்சு, நான் தான் கட்டினேன். அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள தந்து கொண்டு இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எதுவுமே நம்ம கொண்டு வந்ததுல கொண்டு போகிறது கிடையாது. அதனால வாசிக்கிறோம், நாம் தேவ பக்தி போதுங்கிற மனதுடன் நாம் இருக்க வேண்டும் சொல்லி வாசிக்கிறோம். உண்ணும் ஒழுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் போதும், அதுவே போதும் என்று இருக்க கடவுளும். ஐஸ்வர்யமாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறவர மதிகளிலும் சேதமான பலவித செயல்கள் விழுகிறார்கள். எப்படிங்க? பணக்காரனாக பலவித சோதனைகள் கண்ணியிலும் இச்சனையிலும் என்ன விடுவார்கள் என்று சொல்லி நாம் சொல்றோம். சீக்கிரத்தில் எப்படியாவது பணக்காரன், எல்லாரும் சம்பாதிக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சீக்கிரத்துல பணக்காரனாகும். அது படி, அதுக்கு பல வழியை உலகத்துல கண்டது. கஞ்சா கடந்து, கஞ்சா விற்கிறது, சாராய காய்ச்சல், என்ன ரம்மி, இந்த மாதிரி விளையாடுறது. ரம்மி விளையாட்டு சீக்கிரம் பணக்காராய். நம்ம ஊர்ல 60ஆம் கட்டத்தில் ரம்மி விளையாட்டு என்ன ஆயிடுச்சா, பணக்காரராக கூட செத்தே போயிட்டான். 10 லட்ச ரூபா போயிடுச்சு ரம்மி விளையாண்டு. என்ன விளையாண்டு? அவனுக்கு என்னன்னா, சீக்கிரம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். விளையாட்டு போய் நான் கஷ்டப்படுறேன், இன்னைக்கு இதை விட எனக்கு பணம் வேணும், என்ன ஒண்ணு சீக்கிரமா பணக்காரனாகணும். ரம்மி விளையாண்டு பார்த்தா வந்து என்னங்க, சம்பாதிச்சதெல்லாம் போச்சு. சம்பாதிச்சதெல்லாம் போய் லாஸ்ட் என்ன ஆச்சு, அவன் செத்தே போயிட்டான், தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், பணக்காரனான ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. போதுங்கிற மனதுடன் என்னங்க, ஆண்டவர் கொடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனா பணக்காரனாக ஆசை இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன பண்ணணும், தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. 10ஆவது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கு எதிராக இருக்கிற சில எச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எப்படி இருக்கு? அநேக தீமைக்கு பேர், எல்லா தீமை செய்யறதுக்கு பண ஆசைங்க வேறா இருக்கிறது. பண ஆசை வேணும் 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 வேணும், சம்பாதிக்கணும். பலவிதமான பண ஆசை வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது பலவிதமான தீமைகளுக்கு என்னங்க வேறாய் மாறிவிடுது. என்ன, சிலர் ரட்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போகிறார்கள். அதை பண ஆசை ரசிக்கிறாங்க. அது என்ன ஒண்ணு, அதை விட்டு வழி போய் விசுவாசத்துக்கு வழி போயிடறாங்க. விசுவாசம் ஆண்டவர் நம்பாம, ஆண்டவரை பின்பற்றாமல் போய்விடுகிறாங்க. போய்விட பணம் இருந்தா எல்லாம் வந்துடும் நினைக்கிறாங்க. பணம் வந்தா எல்லாம் வந்துடும் நினைக்கிறாங்க. பணம் வந்துட்டா என்னங்க, பணம் இருந்தா எல்லா ஆசீர்வாதம் வந்துடும், எல்லா ஒழுக்கமும் வந்துடும், எல்லா நீதி வந்துடும். இல்லை, பணம் வந்தா எல்லா அக்கிரமும் எல்லா அநியாயமும் செய்கிறவர்களாய் மாறி விடுவோம். ஆனா தேவ நீதியை கற்று தேர்ந்து அதன்படி நடப்பதுதான் நல்லது என்று சொல்லி நாம் ஆசைக்கிறோம். அப்ப பாருங்க, சோதம் குமார் மட்டத்தில் எப்படி இருந்துங்க, அது ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்தது. அது அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஏதேன் தோட்டமா இருந்தது. ஆனா அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, மகா பாவிகளா இருந்தார்கள். எல்லா செழிப்பு, நல்ல பணம், எல்லாமே செழிப்பாதான் இருந்தது. அந்த சமபூமி முழுவதும் என்னங்க, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிறாங்க இருந்தது. அதனால இந்த பூமியில என்னங்க, நிலத்தை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு புது கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. புது கடன் இல்லைங்க, ஒரு கடன் 2 கடங்க, 9 கடன் வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு போயிடக்கூடாது. நடக்கிற விஷயத்தான் சொல்றேன். உண்மையிலேயே குழு கடன் வாங்குறாங்க, வீடை கட்டுறது, அதை கட்டுறது, கடன்காரன் வந்தா எங்கேயாவது ஓடி போய் எங்கேயாவது ஒழித்துரு. அதனால தயவு செய்து நீங்கள் போதுங்கிற மனதுடன் வாழ பாருங்க. மன ஆசை எல்லா தீமைக்கும்
ஏதா இருக்கிறது. வீடு கட்டியாச்சா பரவாயில்லை, 2 பேரும் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவோம். கடனை வாங்கி கட்டுற சொல்லிட்டு என்ன பண்றதுங்க, தவணைக்காரன் நிற்பான். கரெக்டான இருக்கும், அதை வாங்குது, அதை கட்டுறதுக்கு ஒரு கடனை வாங்குவோம். என்ன ஆயிரும் அப்புறம் என்ன ஆயிரும், கடன் மேல் கடனை வாங்கி என்னங்க. இந்த ஆந்தக்குடி பகுதியில் ஒரு சில விசுவாசிகள் கிடையாது, ஒரு சிலர் பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. 9 கடன் 10 கடன் 5 கடன். என்னங்க இந்த குழுக்காரங்க எது சரி கொடுப்போம், அடிச்சு எப்படியாவது சாப்பிட்டு எனக்கு கொடுக்குறது. அதனால இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பண ஆசையை அதிகரிக்கிறது. பண ஆசை அதிகரிக்கிறது. பணம் வருது சொல்லி என்ன பண்ணுங்க, அதை வாங்கி நம்ம என்ன பண்றோம், அதை கட்டவும் முடியாம, ஒன்றும் செய்ய முடியாம, வேலை இல்லாம, அந்த திண்டாட்டம் இந்த திண்டாட்டம் வந்து என்ன பண்ணுறது, லாஸ்ட்ல வீட்டை ஓடிடும். ஒரு ஆள் வீட்டை வித்துட்டே ஓடி போயிட்டான். உண்மையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவன் என்ன பண்ணான், வீட்டை கட்டினான், கடன் வாங்கி வீட்டை கட்டினான். லாஸ்ட்ல பார்த்தா கடன்காரன் டாக்ஸர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த வீட்டையே வித்துட்டு லாஸ்ட்ல திருவாரூர் போய் செட்டில் ஆயிட்டான் அந்த பையன். குடும்பத்தோட உண்மைக்கு நடந்த சம்பவம். அதனால இங்க பார்க்கிறோம், போதுங்கிற மனம் என்னங்க நமக்கு எல்லாருக்கும் வேணும். பண ஆசை எல்லாத்தையும் வேறா இருக்கிறது. அதனால நீங்க என்னன்னா, குழு கடன் எடுக்கிறவங்களை எம்ஜிஆர் சொன்னாங்க, கடன் எடுக்கிறவங்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண எடுக்காதீங்க. நீங்க மெல்ல செய்யணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க. வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. சிலருக்கு வந்து நைட்ல தூக்குறது இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது. நான் விசாரிச்சு பண்ணேன், ஏன் இப்படி தூக்கம் வர மாட்டேங்குது பார்த்தா 9 குழு கடன். எத்தனை கடன்? 9. தூக்கம் வராது. சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கணும், ஏதாவது கவர்மெண்ட் வேலையாவது பார்க்கணும், ஏதாவது பிள்ளைகளாக வேலை வாங்க, எதுவுமே வேலை வாங்க. நீங்க கடன் வாங்கி வச்சு பண ஆசை, கட்டணும், செய்யணும், வைக்கணும், இதுதான் மதிப்பு, இந்த படம் வாங்கணும், இந்த நகை வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி வச்சு என்ன பண்ணணும், கடன் வாங்கி கடற்கார ஆய்வு பக்கம் வரட்டுவான். எல்லாரும் நீங்க வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. போதுங்கிற மனமே என்னங்க, மிகுந்த ஆதாயம் பாருங்க. பண ஆசை எல்லாத்தையும் வேற இருக்கிறது. சில எச்சித்து விசுவாசம் விட்டு வலிமை அநேக வேதனால தங்களை முருக குத்தி கொண்டு இருக்கிறார். அநேக வேதனை என்ன வேதனை வந்து தூக்கம் வருமா, நைட்ல தூக்கம் வருமா, தூங்குறதே இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, வீட்டெல்லாம் இரவு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, நீங்க விசுவாசி தானே, ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது பார்த்தா கடன். எத்தனை கடன்? 1 2 இல்ல, என்னங்க வரலுக்கு தக்கன வீக்கம் வருதா பரவாயில்ல, எனக்கு விவரம் தக்கன எக்கச்சக்க குழுக்கடன். தயவு செய்து குழுக்கடன் வாங்குறத நிறுத்துங்க. நீங்கள் போய் சொல்லுங்க, அன்னைக்கு குழுக்கடன் வாங்காதீங்க, இது ஆண்டவருக்கு புரியும் இல்லை. சம்பாதிக்கிறது போதும், பையன் சம்பாதிக்கிறதுக்கான மெல்ல செய்யணும் அர்ஜென்ட் கிடையாது. நீ பெரிய வீடு கட்டுறதுனால எல்லாரும் பாராட்ட போறாங்களா? நீ தடுக்கிறா இருக்கிறனால எல்லாரும் உதவி செய்ய போறாங்களா? இது நடக்க போதா? இது நடக்க போதில்ல. ஐயோ பாப்பா தடுக்கிற, நம்ம எல்லாம் பணக்காரனா இருக்கோம், நம்ம சபையில அவனுக்கு உதவி செய்ய யார் செய்ய போறாங்களா? செய்ய போறது கிடையாது. நீ பணக்காரன் ஆயிட்டதுனால ஐயோ இவன் பணக்காரன் ஆயிட்டான், நல்லவன் அது சொல்லுவாங்களா? என்ன ஒரு கணம் இருக்கு, அவ்வளவுதான் இந்த உலகத்துல. ஆனா கர்த்தருடைய பார்வை தான் கனமா இருக்கும். இந்த விதவை 2 காசு போட்டார், அதான் பெருசு நினைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பலவித வேதனைகளையும் பலவித சோதனைகளை நமக்குள்ள வச்சுட்டு போகக்கூடாது. நான் பிள்ளைகளுக்கு என்ன கடன் வச்சுட்டு போகக்கூடாது. இருக்கிற வீடு போதும், இருக்கிற சொத்து போதும். அந்த வீட்டுக்கே இருக்கிற வாங்கின வீட்டுக்கு கடனை கட்டாம இருக்கு. இன்னும் ஏன் வீடு வாங்கணும், ஏன் இன்னும் நிலம் வாங்கணும்? நான் வாங்குறேன், வாங்கிடுவான், பக்கத்துல இருக்கிற வாங்கிடுவான். ஏற்கனவே எக்கச்சக்க கடை, அது வீட்டு நான் வாங்கினா அவன் வாங்கிடுவான். போட்டி, எல்லாரும் போட்டி. அதனால நான் வாங்கி கடன் வாங்கி யார் கஷ்டப்பட போறாங்க, யார்கிட்ட கஷ்டப்பட போறாங்க? மொத்தம் எல்லாத்தையும் வித்துட்டு அப்புறம் நஷ்டத்துல தெரியணும். இருக்கிறது போச்சுன்னா நல்ல கண்ணா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, எல்லாமே போயிடும். சரியா? அப்ப இங்க பார்க்கிறோம், பண ஆசை எல்லாத்தையும் வைக்கும் வேறா இருக்கிறது. நீங்க அப்படி ஒரு குழு கடன் நீங்க வாங்குறீங்கன்னா 1க்கு மேல வாங்காதீங்க. தயவு செய்து மற்றெல்லாம் நிறுத்துங்க. குழு கடன் எதுக்கு வாங்குறீங்க? செய்ய முடியாது, போமா கொண்டு போயிட்டே இருங்க. அதனால எதுவும் நட்டமா போகுதா? 500 ரூபாயில ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். 500 ரூபாயில ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருக்கேன். எல்லாரும் டீ பிஸ்கட் கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுதான் முடியுங்க, அதான் செய்ய முடியும். எனக்கு எக்கச்சக்க குழுக்கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் கட்டி ஆகணும், நான் பெரிய ஆளா இருந்தேன் சொல்லி யாரும் சொல்லவே இல்லைங்க. அதனால எச்சரிக்கை, இந்த உலகத்தை வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. நீ நல்லா இருந்தாலும் இயேசு தான் செய்யும்,
நீ தாழ்ந்து போயிட்டாலும் ஒண்ணு இல்லாம பிச்சைக்காரனா இருந்தாலும் ஒண்ணு இந்த உலகம் அவனா ஒண்ணு இல்லாம போயிடுறாங்க அப்படிம்பாங்க. பெரிய பணக்காரன் ஆயிட்டான், அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு நான் 2 வீடு வார்டு இருக்குது, ஆடு இருக்குது, அந்த பங்களா இருக்குது, அவன் பெரிய ஆளப்பா, அவனை யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில் எது வெளியேறப்படுறதுதான் நாம் பார்க்கணும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்ட நம்ம என்ன நாம் இருக்கிறதை பார்க்கணும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது போருங்கிற மனமே பெருத்த ஆதாயம் இருக்கிறது. அடுத்தது பண ஆசை இல்லாதவரை நாம் இருக்க வேண்டும். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைபடி நாடு. என்ன செய்யணுமே, என்ன பண்ண அதை தேடாத, நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைபடி நீ நாடு. நம்ம சபைக்கெல்லாம் 2 பேர் எதுக்கு வராங்கன்னா, சீக்கிரம் கடன் அடைக்கணும், சீக்கிரம் எக்கச்சக்க கடன் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது சீக்கிரம் கட்டிடலாம், ஏதாவது ஆட்டை தூக்கி போட்டு ஆட்டையை போட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் பாக்குறாங்க. ஆனா கடன் எனக்கு வருமானத்துக்கு மீறியான வாங்கணும்னா கண்டிப்பா மாட்டிக்கொள்வோம். அதனால குழு கடன் வாங்குறத நிறுத்துங்க. ஏதான் சொல்லுகிறது, பண ஆசை எல்லாத்தையும் வைக்கும் வேறா இருக்கிறது. இந்த குழுவெல்லாம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு உதவிக்கு தான், உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு, பண ஆசை எல்லாருக்கும் வந்து விட்டது. பார்த்தா என்னதுங்க, பண ஆசை அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, இப்ப ஊக்கினரை என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் அடிச்சுக்கிறாரு. யூடியூப்ல பார்த்தா ஊக்கினர் அடித்து போய் விட்டார், எல்லாத்தையும் எல்லா பணத்தையும் அவர் சாப்பிட்டு விட்டார். இல்ல வசூலிக்கிறவன் அடிச்சு போயிடுறான். அவனுக்கு பண ஆசை இருக்கலாம், எதுக்கு இவ்வளவு பணம் வந்து அவன் அடிச்சுட்டு போயிடுறான். அப்ப வீடை கட்டணும், நிலத்தை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நீங்க எக்கச்சக்க கடன் வாங்காதீங்க, ரொம்ப குழுக்கடன் வாங்காதீங்க. ஒரு கடன் ஏதோ அவசரத்துக்கு வாங்குறீங்களா, நிறுத்தி. தேவையில்லாத கடன், வீட்டை கட்டுறேன், இந்த நிலத்தை வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன், வீடு இல்லையா, இல்ல அனாதிகளா இருக்கிறீங்களா, எல்லாருக்கும் வீடு இருக்கிறது. ஆனா தேவைக்கு அதிகமாக, தேவைக்கு மிஞ்சி நாம் கடனை வாங்குவோமானால் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பகையினர்களாக மாறி விடுவோம். பண ஆசை எல்லாத்தையும் நேரா இருக்கிறது. அதனை வாசிக்கிறோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறார். அதனால பண ஆசையை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நமக்கு பணம் வேணும், எல்லா தேவைகளுக்கும் வேணும். வீடு கட்டினாலும் சரி, சாப்பாட்டுக்குனாலும் சரி, எல்லாத்துக்கும் இருந்தா பணம் வேணும். ஆனா அது பண ஆசையாய் மாறிவிடக்கூடாது. எல்லா கடனும் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி 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 வாங்கிட்டு ஆசையில கட்ட முடியாம என்ன பண்ணிட்டு மாட்டிட்டு முடிக்க கூடாது. சரியா? சரி, 17ஆவது வாசிங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 6:17. உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வையாமலும், நாம் அணிவிக்கிறதுக்கு சகல நன்மைகளுக்கு நமக்கு சம்பளமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன்கள நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யம் சொன்னா நம்ம சபையில் இருக்கிற அநேக பணக்காரர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சபையில் அநேக பணக்காரர், அவங்க எப்படி இருக்கக்கூடாது, மன வேட்டியுமே இருக்கக்கூடாது. எவ்வளவு பாசிக்கிறோம், உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இராமல், இருமாப்பான சிந்தனை இருக்கக்கூடாது. இது வரும் போகும். என்னங்க நிலையற்றது, இது என்னங்க உன் பொருள் என்னங்க நிலையற்றது, அது வரும் போகும். நிலையானதா? அசந்தே சொல்லுகிறது, செல்வம் என்றைக்கும் நிலையாது. செல்வம் என்றைக்கும் நிலைக்குமா? நிலைக்காது. ராஜ்யம் நிலைக்குமான ஒரு வாசனை இருக்குது. ராஜ்யம் நிலைக்காது, மாறி மாறி போயிட்டே. அல்லேலூயா. அதனால தரித்திரனாலும் செல்வந்தரானாலும் கர்த்தருக்கு ரம்மியமா இருக்க பார்க்கணும். ரம்மியமா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். போகும் வரும், ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷமா நாம் இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கணும். பாருங்க, இவ்வளவு பணக்காரா இருக்கிற இருமாப்பான சிந்தனை இல்லாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வையாமலும், நாம் அணிவிக்கிறதுக்கு சகல நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. பணத்தின் மேல அல்ல, எது மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். பணக்காரா நம்ம சபைக்கு வந்து பணக்காரரோட ஆயிருக்கலாம், நம்ம தரித்திரத்தை பணக்காரா இருக்கலாம், ஆனா மீற கூடாது. நம்ம சூழ்நிலை ஆக என்ன ஆயிடுறோம், ஆண்டவரை விட்டுருவோம். யாருக்கு ஆராதனை? பணத்துக்கு ஆராதனை. பணத்தை கட்டி பிடிச்சிட்டு ஆராதனை நடத்திட்டு இருப்பாங்க.
ஆண்டவருக்கு ஆராதனை கிடையாது. என்ன போன சபைக்கு வரல, அந்த ஒரு தேவைக்கு போன, இந்த தேவைக்கு போன, அதுக்கு போன, இதுக்கு போன. அதுக்கு முன்னாடி அவர் தரித்திரம் எடுத்துருப்பாரு. சபைக்கு வந்தவர் ஓஹோன்னு பணக்காரர் ஆகிருப்பாரு. ஆனா என்ன பண்ணிடுவாருங்க, இப்ப ஆராதனை யாருக்கு? ஆண்டவருக்கு இல்ல. யாருக்கு ஆராதனை? ஐஸ்வர்யத்துக்கு ஆராதனை. ஏன் ஆராதனை? அவர் பணம் வந்தவரை எப்படி மாறிட்டாரு? ஆளு அவரை பெரிய கணம், பெரிய மதிப்பால், பெரிய ஆகி நல்ல கணம் வந்தது. அவர் என்ன எல்லாரும் கூப்பிடுறாங்க, நீங்க அங்க வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க தேவைக்கு வாங்க, நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும், நீங்க தான் இப்ப கட் பண்ணணும், நீங்க தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கணும், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவர் பணக்காரர், ஏதாவது கொடுப்பாங்க. உண்மையில பந்திக்கு போன சில பணக்காரங்க ஒரு கவனம் தான். போன வாரத்தில் நேற்று சொந்தக்காரர் வீட்டுக்கு போனேன். அவரு சரியான ஒரு நல்ல பயங்கரமான வந்தேன். நான் பக்கத்துல உட்காந்து அவரை பத்தி எல்லாம் கற்றுக்கு பரமாறாங்க. சரி, கத்தருக்கு சோதராக சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது இல்லையா? அப்ப இதை நம்ம பார்க்கணும். சினிமா பத்தி என்ன பண்ணுவாங்க. அப்ப அவருக்கு என்ன ஆயிருங்க, இருமாப்பு வந்து விடக்கூடாது. இருமாப்பு பணம் இருக்கிறனால இருமாப்பு வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளை யாரும் கொடுக்குறாங்க? தேவனே நமக்கு நன்மைகளை கொடுப்பா. பொறுத்திருக்க வேண்டும். ஏற்ற வேலையில தருவா, ஏற்ற வேலையில நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்ப ஆசீர்வதிப்பார்? சிலர் கோபம் வரும், எப்ப என்னை ஆசீர்வதிக்க? நான் கடன் வாங்கி சீக்கிரம் எல்லாத்தையும் கட்டுறேன். சோத்துறோம் ஏசப்பா ஒரு வீடை கட்டி பிரதேசம் பண்ண சொல்லி வைத்தார். கத்தருக்கு நன்றி, கத்தர் வீடை கொடுத்து விட்டார். முன்னாடி பார்த்தா என்ன நடந்திருக்கும்? ஏக கடன், ஏக குழு கடன். அப்புறம் என்ன சிஸ்டர், நேற்று சோத்திரம்லாம் சொல்லி சபையில நல்ல சாட்சி கொடுத்தீங்க, என்ன நல்ல சாட்சி கொடுத்தீங்களே. இப்ப சிஸ்டர் கத்தர் கொடுத்தார், கத்தர் வீட்டை கட்ட செய்தார் பார்த்தா யார் கொடுத்துருப்பாங்க? குழுக்காரன் கடன் கொடுத்துருப்பான். அப்புறம் வந்து சொல்லுவாங்க, பாருங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இந்த குழுக்காரங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஐயோ எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கமே வருவதில்லை. காரணம் 7 குழு 8 குழு. தயவு செய்து குழு எடுக்கிறது நிறுத்துங்க. ஏதாவது வேலை இருக்கா? அர்ஜென்டான வேலை அப்படின்னா மட்டும் நீங்க என்ன, அது ஒரு குழுதான். ரெண்டாவது அர்ஜென்டான வேலை என்ன வருங்க? அதான் உடுக்கும் உணவு இருந்தா போதும். சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ சாப்பாடு கிடைக்கதான் கிடைக்கலையா? கிடைக்குது. அம்மா உணவு மூடவே இல்லை, இருக்கு. அப்புறம் நீங்க அரிசி ஃப்ரீ சாப்பாடு தான் இருக்கும், இடம் இருக்கிறது, கவலை இல்லை. எதுக்கு அர்ஜென்டா நமக்கு அதிகமா தேவைப்படும்? ஆஸ்பத்திரி செலவு தான் அதிகமா தேவை. அது கூட இப்ப ஃப்ரீ செலவு தான். பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிறது. ரெண்டாவது என்ன, ரொம்ப முடியலையா கவர்மெண்ட் போய் நீ பீரியட்ல பார்க்க நினைக்கிறேன், ஓ காப்பி எடுத்துட்டாங்க, சரி அதை வச்சு பாத்துக்கன்னா கவர்மெண்டே உங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குது. ஆனா நீ கடற்காராக வாழாத, எக்கச்சக்க பாரத்தோட நீ வாழாத அப்படிங்கிற தேவனுடைய திட்டம், கவர்மெண்ட் திட்டமா இருக்கு. அல்லேலூயா. அதனால நீங்க பார்க்கணும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வீணா இருக்கிறது. அப்ப எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா சம்பூரத்தையும் நம்ம கொடுக்கறதே தேவன். தேவன் மேலதான் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்க, அவர் சொல்லும் போது என்னன்னா, இருமாப்பான சிந்தனை இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது. ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாது, பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நாம் தேவன் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். தேவன் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். தேவன் மேல நம்பிக்கை வைத்தான்னா தேவனை ஆராதிப்போம், நல்லா அவரை துதிப்போம், அவருக்கு மகிமை செலுத்துவோம், அவர் சொன்னபடி நடப்போம், அவருக்கு பிரியமா வாழுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா மத்த எல்லாம் நமக்கு முன்னாடி வரும். ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி கொடுத்தா என்னங்க, கொஞ்ச காலம் தான், அவர் நம்மளுக்கு ஓடி போயிடு, எல்லாமே காணாம போயிடும். அல்லேலூயா. ஆமா, இளையகுமாரன் என்னங்க, பணத்தெல்லாம் வாங்கணும், பெரிய பணக்காரன். பைபிள் அப்படியே இருக்கு. சபையில ஒரு அசைவு இல்லாத மாதிரி இருக்கும். பாட்டு பாடணும், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. இந்த இளையகுமாரனை குறித்து நான் பார்க்கும்போது அவன் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான். எப்படி ஆனாரு? நான் சம்பாதிச்சாரா? சொல்ல முடியல. பைபிள் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டாரு. எங்க அப்பாட்ட
ஏய் ஏன் அப்பா நீ ஒழுங்கா நீ சம்பாதிச்சிருக்கீ இல்லை எங்கள் பாட்டன் தாத்தா பாட்டன் நண்பர் வச்சது எனக்கு தான், எனக்கு கொடுத்துருவோம் வாங்கிட்டு போயிட்டான். போனா என்னாச்சு, பணக்காரருக்கும் எல்லாரும் அவங்களோட சேர்த்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தோன்னு வாடா நான் உனக்கு எல்லாமே கத்துறேன், வீடு வாங்கி தரேன், நல்லா வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், டவுனுக்கு போய் நல்லா ஜாலியா இருக்கலாம், டவுன்ல ஒரு வீடு வாங்கலாம், அங்க ஒரு பெரிய பிளாட்டே வாங்கலாம், அங்க வாடகை வீடு கட்டி அங்க வேலை கொடுப்பேன், எல்லாமே செய்யலாம், ஒரு பேச்சு கட்டலாம், எல்லாத்தையும் கூட்டு போய் எல்லாரும் சேர்த்து அவனை கூட்டு போயிட்டாங்க. யார் இளையகுமார், அவன் சம்பாதிச்சது கிடையாது, அவன் பாட்டை போட சொத்து. யார் சொத்து? அவன் பாட்டை போட. அதனாலதான் அவங்க அப்பா கொடுக்குறாரு, இல்லைன்னா அவங்க அப்பா கொடுத்துருக்க மாட்டாரு. கொடுப்பாரா? பிச்சு போச்சு. என்ன பத்தி வச்சுட்டு இருக்க? நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நான் போன வருஷம் வாங்கின வேலை, நான் அந்த வாங்கி இருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிச்சு இருக்கிறேன், நீ போய் சம்பாதிடா அப்படின்னு இருப்பாரு. சொல்லியிருப்பாரு? சொல்லிருக்க மாட்டாரு. அது பாட்டை போட்ட சொத்து, அதனால இருந்தாரு. அவன் உரிமையா தான் கேட்டிருப்பான், ஒழுங்கா கொடுத்துரு, என் தாத்தா பாட்ட சொத்து எனக்கு தான். அவன் சும்மா இருந்துட மாட்டான், கூட 2 வக்கீல் வேற கூட்டு போயிருப்பான். ஊர்ல இருக்கிற 2 பஞ்சாயத்தை கூட்டு போயிட்டு ஒழுங்கா கொடுக்க சொல்லுங்க, நான் ஒரு பெரிய பிளானை பண்ணிருக்கேன், பெரிய கோடீஸ்வரன் போறேன், பெரிய பணக்காரனாக இந்த கிராமத்துல இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஒரு பிளான் பண்ணி யாரை கொண்டு போயிருப்பான், 2 மணி கூட வேற போட்டிருப்பான். அப்ப அவங்க அப்பா நினைப்பார், கொடுத்துருப்பார். அதை போயிட்டு என்ன பண்ணா, அந்த பணத்தை வச்சு பணக்காரன் ஆகணும்னு ஆசைன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை. அப்படியே போனான், அப்படியே தரித்திரனா ஆனான். பண்ணி சாப்பாடை சாப்பிட்டான். அவன்கிட்ட சாப்பிட்டு பின்னாடி வச்சு பார்த்தான், அட பாவமே, பணம் தான் முக்கியம் நினைச்சேன், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டேனே, எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு லாஸ்ட்ல எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, பன்னித்தவளை கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க, பன்னித்தவளை கூட கொடுக்காம நான் இப்படி வாழ்றேன். எங்க அப்பா வீட்டுல நல்ல சாப்பாடு, அங்கே போய் நான் வேலை செஞ்சாலும் படைக்கிறேன்னு அவன் நினைச்சேன். அல்லேலூயா. அப்ப பணத்தின் மேல நம்பிக்கை வைத்து யார் ஓடினா? இளையகுமாரன் ஓடினான். மூத்த குமாரன் எப்படி இருந்துட்டான்? அவன் வாட்டி இருந்துட்டான். அப்பா சொல்ல கேட்கணும், அப்பா எப்படி நடக்கிறோம் அதுபடி நம்ம உண்மையா இருக்கணும், அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வரணும், அப்பா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் வாழ்ந்தான். ஆனா இளையகுமாரன் எதுக்குதான் வாழ்ந்தான்? பணத்துக்காகவே வாழணும்னு ஆசைப்பட்டான். பெரிய பங்களாக, பெரிய வீடு நாப்பி போனான், போய் ஒண்ணும் இல்லாம போயிட்டான். சரியா? அதனால இது பார்க்கிறோம், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் என்ன பண்ணக்கூடாது? மனதை வைக்காமல், என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைக்காமல், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்த வாசிக்கிற, நன்மை செய்யும் நற்கிரிகளாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுங்க. அப்ப என்ன செய்யணும்னா, நாம் நன்மை செய்யும் நற்கிரியில சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா பண ஆசை அடுத்த வேலைக்கு என்ன பண்றது, அடுத்த வேலைக்கு என்ன பண்றது, இதை கொடுத்துட்டா என்ன பண்றது, இதை காணிக்கப்பட்டியில் போட்டா என்ன பண்றது, இதை சரி கத்தமையை ஒழித்துக்காக கொடுத்துட்டா என்ன பண்றது, நம்ம ஒருத்தர் ஒரு முடியாம இருக்கிறார், அவருக்கு உதவி செஞ்சா என்ன இருக்குது ஆயிருக்கும், நமக்கு தேவையில்லாம கத்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த நன்மை செய்கிறது கத்தரை நம்பி நீங்க செஞ்சிருந்தா அது நான் திரும்ப வரும். அல்லேலூயா. கத்தரை நம்பி நான் இந்த ரம்மி விளையாண்ட போறேன், ரம்மி விளையாண்டேன், அது வரது பார்த்து போயிருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கத்தரை நம்பி நீங்க நன்மை செஞ்சா சரி நம்ம செய்வோம், எனக்கு முடியாதவர் ஒன்று சொன்னா கண்டிப்பா அதை கத்தரை திருப்பி தருவோம். அல்லேலூயா. கத்தருக்கு கொடுக்கிற கத்தரை நம்ம திருப்பி கண்டிப்பா தருவா, கண்டிப்பா தரும். கிறிஸ்தவ சீக்கிரமா நான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு இடம் ஒரு சகோதரனை பார்க்க போறேன். அவர் பார்க்க போறது என்னன்னா, தற்செயலாக பார்க்க போறேன். பார்த்தா அவர் வெறுமணியே போக முடியுமா? சரி இப்படி போறது பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு முடியும். அவங்க அப்பா பார்க்க, ஆனா பிரச்சனை அந்த குடும்பத்துல, அது பார்க்கறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஒரு இதை ஒன்று வாங்கிட்டு போறேன். வாங்கிட்டு பார்த்துட்டு, ஆனா அது போய் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு பாட்டில் ஒரு வாங்கி கொடுத்துட்டு ஜாமன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். வர வழியில போகும்போதே வச்சுட்டு இருக்கேன், அந்த பலாப்பழம் வட்டி சிஸ்டம் போகும்போது வாங்கி சாப்பிட்டு போகணும். அல்லேலூயா. இது நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு சரி இந்த வரும்போது வாங்குவோம், முதல்ல பார்த்துட்டு அவங்க பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம். வரும்போது ஒரு பலாப்பழம் பாக்கெட் ஒன்று வாங்கினா வழியில பார்த்தா ஒரு ஐயா சின்ன ஒரு குச்சி அதை போட்டு யாரும் தெரியல, யாரோட அப்பா அம்மாவும் தெரியல, பாவம் அவர் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, என்னடா பண்றதுன்னு தெரியல. ஐயா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிடவே இல்லைங்க, நன்மையில நடந்த சம்பவம், இந்தாங்க வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்பதான் நினைச்சாரு, நான் சாப்பிட நினைச்சேன் கத்தர் அவனுக்கு போயிட்டே. அல்லேலூயா. ஆமா, அத அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு நான் மாட்டி வந்துட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம போய் கொடுப்போம் பிச்சைக்காரன், அதெல்லாம் ஒரு பிச்சைக்காரன் என்ன பாவம் செஞ்சானோ இப்படி கிடக்குறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் கத்தர் எப்படி பார்க்க சொல்லுகிறார், இந்த சிறியர்கள் யாருக்கு எதை செய்வீரோ எனக்கே செய்வீங்க. அல்லேலூயா. என்ன கஷ்டமோ இல்லை ஏமாத்தி இருக்கலாம், என்ன பிள்ளைகளை ஏமாத்தி இருக்கலாம், யாராவது செஞ்சிருக்கலாம், என்ன பாவத்தை கொடுத்தா கூட அப்படி கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை எப்படி கணக்குறாரு, இந்த சிறியவர்கள் யாருக்கு எதை செய்கிறோ அது எனக்கே செய்வீங்க, எனக்கே செய்வீங்க. ஒரு ஆளுக்கு போவான், தன் பையனுக்கு ஒருத்தன் கம்ப வச்சுக்கிட்டு வந்தான்னு ஒரு மனைவியாரு அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வச்சு போடணும். இந்த ஹோட்டலுக்கு போன நான் நிக்கி வாங்கி விட்டு நிற்கிறேன். ஒரு 10 ரூபா எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு, இந்த 10 ரூபாய் கொண்டு கிடையாது போ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இங்க வா அப்படின்னு, நான் இங்க வா எந்த வேணும் பசிக்குது, உனக்கு வடையை வாங்கி தரா, ஒரு 2-3 வடையை எடுத்துதான் சாப்பிட போதுமா அப்படின்னு, போதும்னா சரி போயிட்டு வா. அல்லேலூயா. அதனால நம்மளால ஈன்றது என்னங்க, அவனை எப்படி பார்க்கணும், கத்தர் பார்க்கிற கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒருத்தனுக்காக ஆண்டவர் வைக்க மாட்டாருங்க. கப்பல் ஏறி போய் இந்த லேவி பிடிச்சவனை போய் என்ன பண்ணாருங்க, போய் அவனை சந்திச்சார். அல்லேலூயா. ஆமா, அவனை கத்தர் பார்க்கிற பார்வையை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, அவனுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், செலவழிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல நம்ம பணம் இல்ல நம்ம கத்தர் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய காசு கர்த்தருடைய ஊழியத்துக்கே போகட்டும். அல்லேலூயா. இதனுடைய பரலோகம் எங்க இருக்குங்க, பரலோகத்தில் இருக்கு. இங்க இருந்து எதுவுமே கொண்டு போவதில்லை. வெளிப்பட்ட விசேஷம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரித்த பிறகு என்னமே நம்முடைய கிரியைகள் தான் பின்னாடி வரும். என்னென்ன கிரியை செஞ்சோம், என்னென்ன நன்மை செஞ்சோம், என்னென்ன அநியாயம் செஞ்சோம், நம்ம கிரியைகள் தான் வரும். அல்லேலூயா. ஆமா, பிரதர் சொன்னாரு, நம்ம கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நாளாக நான் சாப்பாடு போகணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். கர்த்தர் ஏழுட்டாங்க, அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடை போட்டார். அல்லேலூயா. அதனுடைய பலன் இன்மையிலும் இருக்கும், வறுமையிலும் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, பணத்தெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கு எப்படி நம்ம செய்யறது, நம்ம செஞ்ச இருக்கிறவாயுமோ பிச்சைக்காரவாயுமோ அப்படின்னு நினைச்சு செய்ய முடியுமா, செய்யணும். கர்த்தர் தருவா. அல்லேலூயா. அதனால வாசிக்கிறோம், நன்மை செய்யும் நற்கிரியிலும் ஐஸ்வர்யங்களாகும் தாராளமாய் கொடுக்கிறவரும் உதாரணமாக இருக்கிறது இருந்தா என்னங்க, அதுவே பெருத்த ஆதாயம் இருக்கிறது. சரி, எபிரேயர் 13:5 அதை படிச்சுட்டு முடிக்கலாம். எபிரேயர் 13. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாக பணாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடல் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சொன்னது யாருக்கு, தேவன். அப்ப வாசிக்கிறோம், இங்க என்ன வாசிக்கிறோம்னா, நீங்க பணாசை இல்லாதவர்களாக இருந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. என்ன அர்த்தம், நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, பணம் பணம் பணம்னு அதுக்கு நேரத்தை அதுக்கே செலவழிச்சுக்குவோம். ஆண்டவருக்கோ ஆண்டவர் திட்டத்துக்கோ அவருக்கு முக்கியத்துவம் இல்லாம நம்ம வாழ்ந்துவோம். அதனால என்னன்னா, நமக்கு என்னங்க, பணாசை இல்லாதவரா இருந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ண வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏன் அவர் நம்மோட்டு ஏன் விலகுவதில்லை, ஏன் கைவிடுவதில்லை, அவர் நம்மோடு இருக்கிற நம்ம பாதுகாக்கிற நம்ம கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, அதனால அவர் நம்மளை கைவிடாமல் நடத்துவார். அவன் நமக்கு தேவையானது, நம்ம கேட்கிறது எல்லாம் தர மாட்டாரு ஆண்டவர். எல்லாரும் தருவாரா? ஆண்டவர் நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் கேட்கிறது எல்லாத்தையும் தரமாட்டாருன்னு சொல்லி நினைப்பீங்க. நமக்கு அவசியமானது மட்டும்தான் தருவார். அத்தியாசம் தேவையில்லாதெல்லாம் எல்லாத்தையும் தர மாட்டார். திடீர்னு பிளான் வாங்கினா நல்லா இருக்கும், ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சா என்ன பண்ணுங்க, அது எல்லாத்தையும் தர மாட்டார். நமக்கு முக்கியமானது அதை தருவான். நம்ம ஜெபத்துல வேண்டியது அதை தருவான். அல்லேலூயா. அதனால அதுல நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அதனால நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்யணும் என்று சொல்லலாமே. அதனால நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், கர்த்தர் தான் எனக்கு சகாயம், கர்த்தர் தான் எனக்கு சாப்பாடு போடுவார். அதான் சகாயம், கர்த்தர் தான் எனக்கு சாப்பாடு போடுவார், கர்த்தர் எனக்கு சகாயம் போடுவார். பிள்ளைகளுக்கு நான் எது சம்பாதிச்சு வைக்கல, எது செய்யல வைக்கலையே அப்படி சொன்ன பரவாயில்ல, பிள்ளைகள் நீங்க கர்த்தரிடத்துல நடத்திருந்தா பிள்ளைகள் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்துல நடத்தாமல் போனா அவர்கள் எல்லாரும் உங்க ஐஸ்வர்யத்தை பிடிச்சுக்கிட்டு உங்களை வெளியே வெட்டி விட்டுருவாங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்க, பிள்ளைகளை கர்த்தரிடத்துல நீங்க நடத்தாது. அது எதுக்குன்னா பணம் போயிட்டு லாஸ்ட்ல
தனிமையாய் விடப்படுவீர்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள். அதனால வாசிக்கிறோம், தேவசனத்தை உங்களுக்கு போதித்த உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையை முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 8 இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து என்னங்க? இன்றும் என்று நேற்று மாறாதவர், எப்பயுமே மாறாதவர். உதவி செய்யுங்கள், இரக்கம் பாராட்டுங்கள், நோயை குணமாக்குங்கள், பாவத்திலிருந்து விடுதலை. அவர் மாறாதவர் தான். பசியில் விட்டு விடுதலை தருவார். வசனம் ஒருபோதும் என்னங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, அவன் கெட்டு போவான் பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாதவர். பணம் இல்லாம அவன் கெட்டு போகவில்லை. அவன் ஆண்டவர் விடும், விசுவாசிக்கிற ஆண்டவர் விட மாட்டார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 26 மத்தேயு 26:15. அங்க ஒரு ஆள் பண ஆசை இருக்கிறார். மத்தேயு 26:15. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க என்றார். அவர்கள் அவனுக்கு யூதாஸ் கருத்து என்ன பண்றாங்க? நான் அவரை காட்டி கொடுக்குறேன், இயேசுவை நான் காட்டி கொடுக்குறேன், அவர் குடிச்சு கொடுக்குறேன், எனக்கு அளவு கொடுக்கு 30 வெள்ளி காசு 30 வெள்ளி காசு நம்ம கொடுக்கறதுக்காக அவங்க ஆயத்தமானாங்க. 27:3 வருஷம் மத்தேயு 27:3. அப்பொழுது அதை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதானாசிரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றப்பட்டாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது முன்பாடு என்றார்கள். அப்புறம் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் வீசிவிட்டு எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். பாத்தீங்களா? பண ஆசை என்னாதுங்க? மரணத்தையே கொண்டு. யூதாஸ் கரித்து 30 வெள்ளிக்காசு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அவனுக்கு மனசாட்சி குத்துது. ஐயோ, குற்றமில்லாத ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், முகத்தில் துப்பினார்களே, வார்கள் அடித்தார்களே, ஐயோ கொடூர வேதனை செய்தார்களே. அவர் நம்ம என்னோடு இருக்கும் போது நீதியை படைத்தாரே, உண்மையை சொன்னாரே, அநேக நன்மைகள் செய்தார், பணமில்லாமலே அநேக அற்புதங்கள் செய்தாரே. 5 மீனை கொண்டு நம்ம 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 போஷித்தாரே. இப்படிதான் செஞ்சவருக்கு ஒரு பணாசையினால, ஒரு அப்பாசையினால நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னா உள்ளத்துல அவனுக்கு குத்தப்பட்டு என்ன பண்ணாங்க? ஐயோ, இந்த 30 காசு வெள்ளி காசு எனக்கு வேணாம், நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு போகுதுன்னு சொன்னாங்க. அவன் சொல்றாங்க, எனக்கு ஓப்பாடு, எங்களுக்கு கணக்கு முடிச்சு, எனக்கு கணக்கு முடிச்சு சொன்ன. அவன் போய் நம்ம அதை வீசிட்டு போய் என்ன பண்ண? ஆண்டு கொண்டு சேர்த்தான். ஐயோ நான் பாவம் பண்ணிட்டு ஆண்டு கொண்டு சேர்த்தான். பார்க்குறோம், பண ஆசை முடிவு இப்படிதான் இருக்குது சொல்லி வாசம். பண ஆசை எனக்கு சீக்கிரத்துல பணக்காரன் குறுக்கு வழியில இப்படியாவது சம்பாதிக்கணும் என்ற உலகம் தெரிகிறது. எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர்ல ஒரு அம்மா சாராயம் வச்சாங்க. அவங்க 2 பசங்க நல்லா காய்ச்சி நல்லா வீடு எல்லாம் நல்லா கட்டி கொண்டு இருந்தாங்க. முடிவில் என்னாச்சு தெரியுமா? 2 பசங்களுக்கு நல்லா கல்யாணம் ஆகிற வயசு 2 பேருக்கும் பைத்தியம். போன வாரம் கூட அவர் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பார்த்தாங்க. அவருக்கு 60 வயசு. பண ஆசை எல்லா தீமைக்கும் ஏதாயிரம். ஏன்? அந்த சாராயம் குடிச்சு அநேகர் அழிஞ்சிருப்பாங்க, அநேகர் காடு அறுக்கப்பட்டு கணவன்மார்கள் இறந்திருப்பாங்க. அந்த பாவாடை யாரை பிடிக்குது? அந்த பிள்ளைகளை பிடிக்கும். அது மாட்டு தெரியல, அதை நினைப்பாரு, கிடைக்கிறது கீழே விழுந்து சாப்பிட்டு தெரியல, தாடி வளர்ந்து அப்படியே தெரியும். அதனால குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், குறுக்கு வழியில் சீக்கிரம் பணக்காராகலாம், சீக்கிரம் என்ன கோடீஸ்வரலான்னு போறவர்களை பின்பற்றாதிருங்கள். குழுக்கடன் வாங்குறத நிறுத்துங்க. குழுக்கடன் வாங்குறது என்னங்க? தூக்கத்தை தராது, தூக்கம் வராது. திருமணம் குழுக்கடன் முத்து பிரச்சனை என்னங்க? ஊரை விட்டு ஓடிடுவீங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால குழுக்கடன் வாங்குறத நிறுத்துங்க. போதும், ஒன்று போதும், அதிகமாக எடுக்காதீங்க. ஒன்று கூட எல்லாருக்கும் நல்லது இப்படி நினைக்கிறேன். ஏன்னா இனி வருங்காலத்தில் கொடூரமான காலங்கள் இருக்கிறது என்பதை நான் மறந்து விடக்கூடாது.
நாம சிந்தித்து பார்ப்போம். இந்த பூமியில நான் தவறானவர்களை பின்பற்றாத ஒரு எச்சரிக்கை இருக்கும். வீட்டுக்கு திறந்தீங்கன்னா நம்பி விளையாடுங்க, ஜெயிக்கலாம், பரிசு வரும், ஓடி ஓடிய சம்பாதிச்சவங்களா சாட்சி கொடுப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, லட்சக்கணக்கில் இறந்துட்டாங்க. இன்னொருத்த பணம் அதெல்லாம். ஆனால் நம்ம எச்சரிக்கை இருப்போம், போதுங்கிறோம், நம்ம வேலை செய்யணும், அதுக்கு தக்கன பிளான் பண்ணுங்க, அதுக்கு தக்கன கத்திரிக்காய் வாங்க, அதுக்கு தக்கன அரிசி வாங்குங்க, அதுக்கு தக்கன என்ன வாங்க, குழம்பு வைங்க, திருப்தியா சாப்பிடலாம். அல்லேலூயா. ஆமாம், தேவனுக்கு மகிமையாக போதுங்கிற மனதும் கூடிய குணம் என்னங்க, பெருத்த ஆதாயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால இந்த பூமியில பணாசையை குறித்து எச்சரிக்கை இருங்க. பணாசையை தூண்டக்கூடிய காரியங்கள் ஊடகங்கள் வழியாக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. குழுக்கடன் அதிகமாக எடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, இந்த கார்பரேட் கம்பெனிகள், இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள் எல்லாம் உலாவி கொண்டிருக்கிறது. அதனால இந்த நாளில் நீங்கள் எச்சரிக்கை இருங்க. இருக்கிறது போதும், இருக்கிற நிலம் போதும், வருமானம் வந்தா வாங்குங்க, அது உங்க கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா கடனை எக்கச்சக்க வாங்கி வச்சுக்கிட்டு மாட்டிட்டு முடிக்காது. கடனை வாங்கி வச்சுட்டு கத்தர் எச்சரிக்கலாம். கத்தருக்கு அது பிரியம் இல்லை. கத்தருக்கு நீ நல்லா நிம்மதியா இருக்குங்கிற கத்தரோட சுத்தமா இந்நேரம் கடனை வச்சுக்கிட்டு எப்படா கடன்காரமா, தூக்கம் இல்லாம, ஒண்ணும் இல்லாம வாழ்வது கத்தருக்கு பிரியுமா சொல்லுங்க. அதனால தயவு செய்து பணாசை இல்லாதவர்களாக இருங்க. இருக்கிறது போதும் சொல்லுங்க. கர்த்தர் சமத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருவார் தான் இருக்கிறது. சம்பூர்ணமா தான் தருவார். எல்லாவற்றையும் நமக்கு அணிவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருவதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமையாக நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில முதன்மையானவராக இருக்கட்டும். பணம் அல்ல, பதவி அல்ல, பணம் பதவி அல்ல, எல்லாம் முதல்வராக இருக்கணும். ஆண்டவர் தான் முதலிடம். இயேசுதான் நம் வீட்டின் தலைவராக இருக்க வேண்டும். இயேசுக்கு தான் முதலிடம் நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நாங்கள் சிந்திப்போம், ஒப்பு கொடுப்போம். பணாசையை தூண்டுகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக குழுக்கடன் நிறுத்துங்க, தயவு செய்து அத்தியாவசியமானதெல்லாம் நிறுத்துங்க. ஏற்றங்கள் நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு